ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த மை வி3 ஆட்ஸ், ஸோ இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ நாளாக வந்து வீடியோ எதுவும் மேக் பண்ணல. இருந்தாலும் இப்போது ஒரு பேச வேண்டிய கட்டாயம். ஏன் அப்படின்னா, இந்த மை வி3 ஆட்ஸை பற்றி உண்மைத்தன்மை என்னவோ, அதாவது நடந்துட்டு இருக்கிற விஷயத்த எடுத்து சொல்கிறாங்க நிறையா நம்ம யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மதன் கௌரியோ, நம்ம சாட்டை சேனல்லையோ, இல்லை வேறு ஏதாவது பிஹைண்ட் வுட்ஸ்லையோ, இல்லை மற்ற நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து அவங்க என்ன நடந்துகிட்ருக்கோ அதை வந்து ஒரு அவேர்னஸ்க்காக எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வந்து அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு வந்து பணம் வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுவீங்க, ஸோ தமிழர்களை வந்து வாழ விட மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் நிறையா கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இதனால் இதை பேசலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ. எனக்கு தெரிஞ்ச வரலும், என்னோட நாலேஜ் கேட்டின வரலும், இந்த எம்எல்எம் கம்பெனிஸ், எம்எல்எம் பேசிக் அப்படிங்கிறதே வந்து அது ஒரு ஃப்ராடு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம பணத்தை வாங்கிட்டு நமக்கு அந்த பணத்திலேருந்தே திருப்பி ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கறது அது லாபமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வந்து யோசிச்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ நாள் வரலும் அவ்வளோ ஒரு நாலேஜ் நான் அதை பற்றி எந்த ஒரு என்கொயரியுமே யார்கிட்டையும் பண்ணல. இப்போ நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களே நிறைய பேர் நான் ஒரு 1 lakh கட்டியிருக்கேன், 1,21,000 கட்டியிருக்கேன், ஸோ 60,000 கட்டியிருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் எவ்வளோங்க எடுத்திருப்பீங்க இது வரணும் அப்படின்னா, இது வரணும் ஒரு 60,000 ரூபா வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு. அந்த பணத்தை கட்டினவர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து பணத்தை கட்டிட்டாரு, இதை எப்படி எடுக்க போகிறாருன்னு தெரில. ஒரு பேசிக் சென்ஸ் என்னென்னா, நம்ம பணத்தை வாங்கிட்டு தான் நம்மகிட்ட இருந்து திருப்பி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு 100 பேரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு 10 பேர் வந்து அந்த அசல் பணத்தை வந்து எடுத்துட முடியும். ஏன்னா கம்பெனி இப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு ஸ்டேஜை தாண்டி போய்ட்டுருக்கு, ஒரு சீட்டிங் ஸ்டேஜை தாண்டி போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். நான் அது ஓப்பனாக சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். அதை தாண்டி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஏபி, இந்த சைடு ஒரு 10 பேர், இந்த சைடு ஒரு 10 பேர், அவங்க ஒரு 5 பேர், இவங்க ஒரு 5 பேர், இந்த மாதிரி வந்து டைவர்ட் பண்ணி எம்எல்எம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து லாங் டேர்முக்கு ரன் பண்ணவே முடியாது. இதை வந்து 100% தெரிஞ்சுக்குங்க. நிறையா பேர் வந்து இதை தெரியாத பேசாதீங்க, நிறையா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போது இருக்கிற மக்களோட கரெக்டான ஒரு மைண்ட் செட்டை வந்து கேட்சப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பணம் தேவை, எல்லாத்துக்கும் பணத்தை ஆசையை வந்து தூண்டணும். அதுக்கு எப்படியோ அதுக்குண்டான நடைமுறைகள்லாம் வந்து எல்லோரும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து நம்ம தான் வந்து புத்திசாலித்தனமாக யோசித்து அதை வந்து வெளிவரணுமே தவிர, இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் பணத்தை இழக்காதீங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன யூடியூப்பில் வருது, அதில் யூடியூப்பில் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி அது ஒரு பர்டிகுலர் வியூஸ் போய் அதுக்குண்டான ஒரு ஹார்ட் ஒர்க்கை டெய்லியும் போட்டால் மட்டும்தான் ஒரு சின்ன அளவு ரெவன்யூ தான் வரும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் வந்து ஒரு சின்ன அளவு ரெவன்யூவே வரும். அதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமே வந்து கஷ்டப்படாத அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து எளிதாக வந்து அடைய முடியாது. அப்படி அடையக்கூடிய விஷயம் ரொம்ப நாளைக்கும் வராது, ரொம்ப சீக்கிரமாக கைவிட்டு போயிடும். அதுக்கு நமக்கு லாஸையும் வந்து ஏற்படுத்திட்டு போயிடும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த மை வி3 ஆட்ஸ். நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து பேசுகிறாங்க, அதை வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதையும் பேசுகிறாங்க. யாரும் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணி யாரும் வந்து பேசுகிறதில்ல. அப்புறம் இன்னொன்று சொல்லுவீங்க, உங்களுக்கு வந்து அந்த யூடியூப்பில் ஆட்ஸ் ஏன் வருது, அந்த ஆட்ஸ் ஏன் வருது, இந்த ஆட்ஸ், அது வந்து நம்ம இந்த ஆட்ஸ் தான் வந்து என்னோடய வீடியோவுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுக்கு வந்து ஒரு லோன் ஆப்போட வீடியோஸும் வரலாம். அதை வந்து நான் வந்து இந்த ஆட்ஸ் தான் வரணும் அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணுறது கிடையாது. அது வந்து கூகுள் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ அதனால் யாரையுமே வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ப்ளேம் பண்ணாத. அவங்க சொல்கிற விஷயத்தில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து விட்டுருங்க. ஏன்னா பணத்தை இழந்ததுக்கப்புறம் எங்கேயும் வந்து புலம்பி எதுவுமே வந்து திரும்ப வந்து வரப்போதில்லை.
ஸோ இது வரலும் வந்த வரலும் விட்டுட்டு எடுத்துட்டு அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு மேலும் தெரிஞ்சுமே வந்து ஏமாறாதீங்க. அதாவது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு ஒரு நாலேட்ஜான ஒரு டிஜிட்டல் உலகத்துல இருந்துகிட்டு, இன்னும் வந்து எனக்கு சும்மா வீட்ல உட்காந்துட்டு ஒருத்தன் வந்து பணத்த தூக்கி தருவான். நான் அவ்வளோ சம்பாரிச்சிடலாம், இவ்வளோ சம்பாரிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கிற முட்டாள்தனமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கல. ரொம்பவே வந்து கேவலமா இருக்கு. ஸோ தயவு செய்து யோசிச்சுக்கங்க. ஒவ்வொரு பணமும் இந்த எம்எல்எம் ஆள் பிடிக்கிற வேலையே வந்து கிடையாது. உண்மையான உழைப்பு, உண்மையான திறமைக்கு ஒரு சின்ன அளவு வெகுமானம் கிடைச்சாலும், அது மிகப்பெரிய சந்தோஷமா வந்து ஏத்துக்குங்க. ஸோ தேவையில்லாத விஷயத்த நம்பி ஏமாந்து உங்களோட கஷ்டப்பட்ட பணத்த இழக்காதீங்க. ஸோ ரூ. 1,00,000 சம்பாரிச்சு குடுத்துட்டு, அந்த ரூ. 1,00,000லேருந்து அவன் டெய்லி நமக்கு ரூ. 1000 தரான், ரூ. 2000 தரான்னு வாங்கிட்டு, அது ஒரு ரூ. 50,000 தான் வரும். மீதி ரூ. 60,000 70,000 லாஸ். ஸோ இத நல்லா யோசிச்சுங்க. யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ இத பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். இருந்தாலும் நெறைய ஒரு செலிபிரிட்டீஸே வந்து ஒரு தப்பான ஒரு கமெண்ட்ஸ்லாம் பேசுனனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அவங்க பேர்லாம் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு கூட ரொம்ப சாரி. அதாவது மதன் கௌரியோ, நம்ம சாட்டை சேனலோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதுக்கு கூட ரொம்பவே சாரி. ஸோ அவங்கலாம் சொன்னாவாவது நீங்க வந்து எடுத்துப்பீங்க, ஒரு சீரியஸா எடுத்துப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பேரையும் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கதை மணிபாபு. டேக் கேர்.